ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து எங்கே இருக்கோம்னா ஒரு ஹார்ஸ் ரேஸ் பார்க்கறதுக்காக ஒரு ரேஸ் ட்ராக் வந்திருக்கோம். சம்மர் சீசன் ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு தான் சீசன் ஓப்பனிங் டே. ரேசஸ் எல்லாம் ஹார்ஸ் ரேஸ் எல்லாம் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது சீசன். அண்ட் இன்னைக்கு ஓப்பனிங் டேங்கிறதுனால நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு இங்கே. இது ஒரு கேசினோ ஆக்சுவலா. ஸோ இந்த கேசினோவில் ரேஸ் ட்ராக்கும் இருக்கு. என்ன ரெடியா நீ? ரேஸ் ட்ராக் ரேஸ் பார்க்க? Carrots. Oh, you can feed some carrots. இங்க வா, வந்து carrot feed பண்ணு. அண்ணா கொடுக்கறான் பாரு. What's his name? Pony. Pony. Hi Pony. The painted pony. The painted pony. You are flat? Wow. சகல நீ கூட இங்க வா, வா. பயமா இருக்கா உனக்கு? அம்மா கையில பிடிச்சுக்க. உனக்கு பயமா இருக்கா? When he's sad? Oh, he's so big, lada. Oh. When he's mad, his ears are back. சச்சு கேல தருவாங்க. He's not gonna play with him. Take one at a Race பார்க்கலாமா? Horse race பார்க்கலாமா? Are you guys ready? Are you ready for the horse race? இன்னைக்கு வந்து எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சொல்லு. Yeah, why don't you give an intro? இன்னைக்கு வந்து இங்க வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்றாங்க, ஃபேமிலி நைட் அவுட்னு சொல்லிட்டு. இது ஒரு ரேஸ், ஹார்ஸ் ரேஸ் பிளேஸ், உட்பைன் மொஹாக் பார்க்குன்னு பேரு. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ ஹார்ஸ் ரேஸ் இருக்கு, ஃபேஸ் பெயிண்டிங், கிட்ஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்இடி ஷோ ஒன்று இருக்கு. ஃபைனலாக ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு விக்டோரியா டேக்காக. அதெல்லாம் பார்க்கலாம் தான் வந்தாங்க. பயங்கர கூட்டமா இருக்கு இப்பவே. What is that? Thank you guys. Oh, அவங்க இன்னும் நிறைய வச்சிருக்காங்க. Guys, show me. என்னடா கிடைச்சிருக்கு? ஹார்ஸ் ரேஸ் பார்க்க போறீங்களா? Okay. Guys, வாங்க ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரேஸ் புக் ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம். ஸோ இதுதான் ரேஸ் புக் ஏரியா. எல்லா ஹார்ஸ் ரேஸ் ஸ்டேட்டஸும் இங்கே லைவாக ஓடிட்டுருக்கோம். நம்ம இந்த மானிட்டரில் பார்த்துட்டு we can bet. எந்த ஹார்ஸ்க்கு பெட் பண்ணணுமோ இங்கே பெட் பண்ணலாம். ஐ திங்க் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் ஒரு ரேஸ் பார்த்துட்டு வரலாம். ஏய், ஓப்பனிங் ரேஸ் ஸ்டார்டட், வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஓப்பனிங் ரேஸ் ஸ்டார்டட், வாங்க சீக்கிரம் வாங்க. ஓகே, இப்போ தான் ரேஸ் ட்ராக் உள்ள என்டர் ஆயிருக்கோம். ஸோ ரேஸ் ட்ராக்கை லெவல் பண்ணுறதுக்காக இந்த மெஷின் ரெடி பண்ணிட்டு இருக்கு ரேஸ் ட்ராக்கை. சன்னி டே இன்னைக்கு, எல்லாரும் பார்ட்டி மூட்ல இருக்காங்க, பார்பிக்யூ மோட்ல. சூப்பர் சன்னி. It's summer guys. It's summer. Right? ஸோ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். டைம் வந்து 5:30 ஆகுது. ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து 6:30க்கு தான். ஸோ என்ன எங்களுக்கு 1 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு கேசினோ கொஞ்சம் சுற்றிட்டு மேலே இந்த பவிலியன்லாம் பார்த்துட்டு we can get ready for the horse race. ஓ, இங்கே வருது. அண்ட் யா, ஓகே. ஸோ இன்றைக்கி ரேசிங் வந்து நார்மல் குதிரை ரேஸ் கிடையாது. நம்ம ஊரில் இந்த ரேக்ல மாதிரி இந்த வண்டி கட்டி இழுத்துட்டு போகிற ரேசஸ். இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் பிரெட் ஹார்ஸ் ரேஸ். ஸோ தனியாக குதிரை மட்டும் ஓட்டாமல் குதிரை பின்னாடி வண்டி கட்டிட்டு வண்டியில் ஒருத்தர் உட்காந்துட்டு போகிற மாதிரியான ரேசஸ். இது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வின்டரில் ஒரு தடவை வந்து பார்த்தோம். அப்போ இந்த கேசினோவில் காக்கா கிடையாது வின்டரில். நாங்கள் மட்டும் தனியாக அந்த பவிலியனில் அங்கே நின்று உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஆக்டிவிட்டி, இது நல்ல ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி. அண்ட் ஃப்ரீ பார்க்கிங், ஃப்ரீ அட்மிஷன், ஃப்ரீ என்ட்ரி. நம்ம வந்தால் மட்டும் போதும், ஒரு காசு தேவையில்லை. ஸோ இந்த கூட்டம் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு
ஃபேஸ் பெயிண்டிங் நீங்க போறீங்களா? வெளியே வரலையா ஹார்சஸ் பார்க்க? நீ ஃபேஸ் பெயிண்டிங் பண்ண போறியா? ஓகே. ரேசஸ் பார்க்கறதுக்கு இங்கே நிறைய சீட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பிக் ஸ்க்ரீன்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் போய் உட்காந்து ரேஸ் பார்க்க பிடிக்கலன்னா இங்கேயே உட்காந்து கூட வெயிட் பண்ணிட்டு இங்கேருந்தே பார்க்கலாம் ஒரு ஸ்க்ரீன்ஸ்லாம். வெட் பண்ணுறதுக்கு நிறைய கியாஸ்க்கும் வச்சுருக்காங்க. அந்த கியாஸ்க் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பெட் பண்ணுறதுக்கு உண்டான கியாஸ்க். இதில் நம்ம லாகின் பண்ணிவிட்டு செல்ஃப் சர்வ் பெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டாலர் வேணுமோ $2 மினிமம் பெட். ஐ திங்க் $2 நினைக்கிறேன் ஒவ்வொரு ஹார்ஸ்க்கும். ஸோ இதுதான் அந்த குதிரை வண்டி. இந்த குதிரை வண்டியில் தான் ரேஸ் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் கிரேட் ஹார்ஸ் ரேசஸோட இன்னைக்கு ஓப்பனிங் டேங்கிறதுனால செம கூட்டமாக இருக்குது, பயங்கர ஹேப்பனிங்காக இருக்குது. நிறைய ஸ்டால்ஸ் புதுசாக வச்சுருக்காங்க ரேசஸ் தவிர. யூஸ்வலாக இவ்வளோ கூட்டம் இருக்காது. கேசினோக்குள்ளே 24/7 கூட்டமாக தான் இருக்கும். பட் இந்த ரேஸ் ட்ராக் யூஸ்வலி இவ்வளோ கூட்டமாக இருக்காது. இன்றைக்கி சீசன் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால செம்ம கூட்டம், பயங்கர கூட்டம் இல்லடா. Maybe we'll be back racing our feet, get that confidence and then win going and then bring them back. You know, they're a very busy family, but the results show. Yeah, you know, I was always taught that if you were anything over 5 you really want to race. You know, and being really sharp with the conditioning of where the conditions here help you at all the tracks. We have perhaps from standard horses helps you win tons of races. So watch for this farm, certainly a farm that does extremely well. Let's go to race number 5. Halfway through the program, and here is a very tough race on tonight's program. Pacers in this event, dollars of $14,200 in their last 5. I don't know about you, Randy, but I had a heck of a time trying to sort these horses out. Now, Randy and I only get to make 2 choices. The other handicappers, Robert Reed, Garner Barksdale, and of course the winning line selection, give me 4. You only get 2, and I remember really asking the dog quite a few races. I wanted is there. I mean, is there a rollback, and also is there a race against Legendary Hanover? Now, Legendary Hanover beat them, but as Randy mentioned, on that day it was Legendary who was the only criminal taking on the older horses. It was there one of the older horses, and I don't have to worry about a monster like Legendary Hanover. Yeah, I don't exactly tonight, but you get Yeah, I agree with you. You know, I think that you're going to get it. What are you getting, Shishan? What are you getting? Scorpion, okay. Okay, இப்போ ரேஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா ஹார்ஸும் இப்போ வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மினிட்ஸில் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. Starts it to go and break your eyes. Others like you, glasses, sunglasses. There's Lachlan Powell. Hey, Jody! Hi, Jody! Do that again. Come back.
Okay. Here they come. Here they come. See that? Okay, started. Yeah, they're trying to catch it. Oh, 7 is waiting. Oh, yeah. ஸோ இதுதான் ரேஸோட எண்ட் பொசிஷன். அதனால் நாங்கள் கரெக்டாக கரெக்டாக வந்து எந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம். ஃபோட்டோகிராஃபர்ஸும் இங்கே நின்றுட்டுருக்காங்க. இதுதான் எண்டிடம். Shashu, look at it. 7 is winning. 7 is winning. 7 is winning. Come on, 6. Come on, 6. Okay. No move. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஸ் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஐ திங்க் 13 ரேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 13 ரேஸ் இருக்குது. ஸோ எவ்ரி 20-30 மினிட்ஸ்க்கு ஒரு ரேஸ் நடக்கும். ஸோ த்ரூ அவுட் த ஈவினிங் கண்டினியூஸாக ரேசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் கேசினோவில் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்கும், ஃபன் ஆக்டிவிட்டி. இந்த குதிரை நம்பர் 8 தான் ஃபர்ஸ்ட் ரேஸில் ஜெயிச்சது. ஸோ அதோட ஓனர்ஸ்லாம் வந்து ஏதோ ப்ரைஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்க ரேஸ் இந்த மாதிரி லெவல் பண்ணுறாங்க. ரேஸ் பார்த்தியா? என்ன பார்த்த நீ? ஹார்ஸ் ரேஸ் பார்த்தியா? எந்த ஹார்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு? 8 வந்தது இல்லடா. Last time when we came here, I voted for 8 and it won. Oh, okay. நீ எந்த ஹார்ஸ்க்கு வோட் பண்ண? Pick 7. You picked 7? Because it came had a second, right? pink banner on it. Oh, because of the pink banner, okay. Mama, 7 was second place. Yeah. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மேலே போய் உட்காந்துட்டு அந்த பவிலியனில் போய் உட்காந்துட்டு மீதி எல்லா ரேஸையும் சாப்பிட்டுட்டே பொறுமையாக பார்க்க போகிறோம். நைட் வரைக்கும் ரேஸ் நடக்கும். அண்ட் 10 o'clock ஏதோ லைட் ஷோ அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ஏதோ இருக்குல்ல. 9:30க்கு LED ஷோ. 9:30க்கு ஏதோ ஒரு லைட் ஷோ இருக்குது. அண்ட் 10 o'clock ஏதோ ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது.
ஸோ இங்கே நிறைய பார்பெக்யூ அண்ட் இட்ஸ் அ கேசினோ. அப்படியே போய் நான் கேசினோலையும் மேபி ஒரு 1 hour கேசினோவில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களை கேசினோக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அவங்கள இந்த பவிலியனில் விட்டுட்டு ஹாய் போகலாமா? மேலே போகலாமா? நம்ம மேலே போய் உட்காந்துக்கலாமா? என்ன பண்ண போற சகனா? யூனிகார்னா? ஓகே. Wow, look at this unicorn. Super. நீ என்ன பண்றீங்க? ஸ்பைடர்மேனா? ஓகே. என்ன கேட்ட? என்ன கேட்டிருக்கா? பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையா? ஓகே. அண்ணா என்ன வாங்க போற? பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. நீ என்ன வாங்கியிருக்க? போடா. ஓகே. இப்போ அடுத்து என்ன கிளிட்டர் டாட்டூ போட்டுக்கிறீங்களா? அதுக்கு ஒரு லைனில் போய் நிற்கிறாங்க. போ. விண்டர் எவ்வளோ எம்டியாக இருந்தது இந்த இடம்லாம். Slice $7, sir. You gave a good idea, huh? Yeah. So நாங்கள் ஆல்ரெடி பீட்சா வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு ஸ்லைஸ் $7 போட்டுருக்கோம். ஸோ இப்போ ரேஸ் 2 ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் 5 minutesல. இந்த ஹார்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ ஹார்ஸ் ரேஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் பிரெட், இன்னொன்று தரோ பிரெட். இது வந்து ஸ்டாண்டர்ட் பிரெட் ரேசஸ். ஸ்டாண்டர்ட் பிரெட் ஹார்சஸ் வந்து நாட் ரியலி ஃபார் ஸ்பீடு. அது வந்து சும்மா அந்த ஈக்விஸ்ட்ரியன் பியூட்டி அண்ட் அந்த மாதிரியான ஹார்சஸ், டிஸ்பிளே அந்த மாதிரியான ஹார்சஸ். அண்ட் இது எக்ஸ்பென்சிவ். தரோ பிரெட் பயங்கர எக்ஸ்பென்சிவ். அந்த ரேசஸ்லாம் $1 million போகும். இது மேக்ஸிமம் ஒரு ரேஸ் 2 million 3 million இதுலேயும் பார்த்துருக்கேன். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தரோ பிரெட் வந்து இது ரொம்ப கம்மி, லெஸ் எக்ஸ்பென்சிவ். That's still expensive. Which is? You'll get like a lot of money. Oh yeah.
It's not like You can make 100K in a day, Shashank. 10 days. If they keep on racing, Yeah. and might. And you can also lose all your money in a night. 10 million. You mean for them? Yeah. How? நீ இதுல பெட் பண்ணி ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான் காலி. உன் எல்லா மணியும் காலி. Oh. பின்ன என்ன நினைச்ச நீ? To get up close and personal with these cases for race number 1, here's a look at the one person who light out love. Tyler Jones doing the drive for exact touchdowns. Yeah, big effort last week. 10 will come down. இங்க ஒரு யூனிகார்ன் இருக்கு. இந்த யூனிகார்ன் ரேஸ் பண்ணலையா? யூனிகார்ன். Are you not going to race? And it has definitely looks good on the track. And it's giving a work of friends. You like to play on. Yeah, I do like it. I usually not do that. Last week is a really bad cover. Still able to come back over 27-4 and last finish for this lap. Not trying to be good. 5 laps moves in race. All the best. He raced against யாரோட அடிச்சது? All the best. Yeah, and hopefully it started coming back to good. But the World Cup pocket, Onyx Boogie is still in the hunt there from third. 3/4 Here comes Lucky Yeah. Good job, Shashank. You won a race. You just You got a million. You got a million. 30 கோடி எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருச்சு உனக்கு. அது 30 நாள்ல செலவு பண்ணி ஆகணும். Guys. The third race, da. மூணு ரேஸ் முடிஞ்சது. இல்ல இது ஏன் இவ்ளோ தூரம் இன்னும் அந்த ஸ்டாக் இத ரிமூவ் பண்ணாமே ஓடிட்டு இருந்தாங்க. இங்க வரைக்கும் இன்னும் ஹார்ஸ். Third race is about to start. All the best. Woo! 9. எதுடா நீ எதுக்கு பெட் பண்ண? I didn't do anything. Check out this smile. 148 and 3. It's legendary Hanover again. Woo! Hi. What's your name? Lucky. Lucky da போய் say hi சொல்லுப்போ. ஸோ இப்போ ஃபேமிலி வந்து பீட்சா டின்னரில் வாங்கி கொடுத்துட்டு நான் மட்டும் இப்போ கேசினோக்குள்ளே வந்திருக்கேன்.
ஒரு கை பார்க்கலாம் கேசினோவில் இன்னைக்கு லக் எப்படி இருக்குன்னு. ஹார்ஸ் ரேசிங்கில் எனிவே பெட் பண்ணல எதுவும். ஸோ ஸ்லாட் கேம்ஸில் லக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கை பார்த்துடலாம். ஸோ இப்போ நாங்கள் உள்ளே வந்து உட்காந்துட்டோம் பவிலியனில். உள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏதோ லைட் ஷோ அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் லைட் ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் திரும்ப பெவிலியன்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ எல்லாருமே ஃபயர் ஒர்க்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ரேஸும் முடிஞ்சிருச்சு. 10th ரேஸ் தான் லாஸ்ட் ரேஸ் ஃபார் த டே. இப்போ தான் முடிஞ்சது. எனி டைம் ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஃபயர் ஒர்க்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர் யூ ரெடி ஃபார் த ஃபயர் ஒர்க்ஸ்? No, not ready. And who's here from right in the community right here? Who is from Campbellville? Way out in the back. Good job. I can hear you all the way. All right, guys, we're going to take a quick break. And guess what? Before we get to the fireworks, we got a little more entertainment.